ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாண்டாக்ஸ் பாண்டாக் சேனல். ஸோ நமக்கு இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, கங்குவா மூவி பற்றி தான். ஸோ ஆல்ரெடி தமிழிலும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மூவி பற்றி என்னன்னா, இது நான் ஃபர்ஸ்ட் டேவே போட்டிருக்கணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவே பார்த்தேன். ஆக்சுவலாக என்ன பிரச்சனைனா, ஒரு சில டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால என்னால் மூவி ரிவ்யூ வந்து ஆன் டைம் போட முடியல. ஏன்னா வீடியோஸ் கொஞ்சம் டெலீட் ஆகி அண்ட் கிளாரிட்டியும் கரெக்டாக இல்லை. ஸோ இது ஒரு லேட் ரிவ்யூ தான். பட் நான் அது இன் பிட்வீன் கேப் ஒரு 2 to 3 டேஸ்லேயே மூவி பற்றி நிறைய விமர்சனங்கள் ஆக்சுவலாக பயங்கரமாக போயிடுச்சு. ஸோ மூவி ஒர்த்தா இல்லையான்றது எப்படி வீடியோவில் போய் பார்க்கலாம். ஸோ மூவியோட பாசிட்டிவ் சைட் நெகட்டிவ் சைட்ஸ் ரெண்டுமே சொல்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் அது என்னோட ஒப்பீனியன் பொறுத்த வரைக்கும் ஆடியன்ஸ் நான் உங்களுக்கு எப்படின்றது தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சைட் சொல்லிடுறேன். பாசிட்டிவ் சைட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு அட்டெம்ப்ட் எடுத்ததுக்கு ஐ மீன் லைக் 3D எஃபெக்ட் கொண்டு வந்தது நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக சூர்யாவோட ஓல்டு இன்ட்ரோ, ஐ மீன் 1046 நடந்த ஸ்டோரியோட ஓல்டு இன்ட்ரோ, அந்த கங்குவான்னு அந்த ட்ரெய்லர்லாம் பார்த்து போல. ஸோ அந்த இன்ட்ரோ நல்லா இருந்துச்சு. ஸோ கார்த்தியோட எண்டு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறது, விஎஃப்எக்ஸ் சில இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு, சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொன்னேன்னா, சூர்யா ஃபேன்ஸுக்கு ஒரு சில பேர் வந்து இது வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க, ஒரு சில பேருக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ரொம்ப மிக்சட் ரிவ்யூஸ் தான். ஆக்சுவலாக இவங்க கொடுத்த ஒரு ஹைப்புக்கு இது பார்த்தீங்கன்னா இதோட அவுட்புட் வேற மாதிரி வந்திருக்கணும். பட் ஆனால் அவுட்புட் வந்து அவுட்புட்டே சுத்தமாக இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மூவியில் இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு. ஏன்னா ஸ்டில் என்னன்னா, மூவிஸோட ஹைப் வந்து நல்லா இருந்துச்சுன்னா ஆல்ரெடி இருக்கிற மூவியோட டிக்கெட்ஸ் இது வந்து கம்மியாகணும். பட் அமரன் தான் டாப்ல இருக்கு, ஓகேவா? ஸோ இவங்களோட இது வந்து கம்மியாயிட்டே தான் இருக்கு. ஸோ மூவி மோஸ்ட்டாக இது வந்து நெகட்டிவ் ஆனதுக்கு மெயின் ரீசனே ஸ்டோரி பிளாட். ஏன்னா ஸ்டோரி வந்து ரொம்ப என்ன சொல்றது, சென்டிமெண்டல் ஸ்டோரி போயிட்டு, அதுவும் போயிட்டு பழைய இதில் போயிட்டு திரும்ப எடுக்கிற மாதிரி ஒரு இது வந்து ரொம்ப சுத்தமாக நிறைய பேருக்கு செட்டே ஆயிருக்காது. பர்சனலாக எனக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா சூர்யாவோட ஹார்ட் ஒர்க் அவ்வளோ இருக்குமே, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பார் படத்தில். ஸோ நான் வந்து என்ன சொல்கிறது, ஒரு 2.5 years சொல்லிட்டு எந்த ஒரு ப்ராஜெக்டும் சைன் பண்ணாமல் இது பயங்கரமாக இந்த மூவிக்காக உழைச்சிருப்பாரு. பட் ஆனால் அந்த மூவி வந்து என்ன சொல்கிறது, அவர் எதிர்பார்த்த அவுட்புட் இல்லை. ஏன்னா ஸ்டோரி வந்து ரொம்ப லேகு. ரெண்டாவது சென்டிமெண்டல் ஸ்டோரி ஆல்ரெடி சிவா சாரோட மெயின் ஒரு டிஃபெக்டே வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் படத்துலேயே அவர் காமிச்சிட்டார் என்ன பண்ணுறேன்ட்டு. அவரோட ப்ளஸ்ஸே என்னன்னா, கமர்ஷியல் மூவி வித் காமெடி. ஸோ அதுதான், அதுலேயே ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் இருக்கும். அது ஒரு மூவி 2 மூவி அப்சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா மூவிலையும் அதே ஐடியாலஜி ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக வேலைக்கே ஆகாது. ஸோ கண்டிப்பாக மாற்றணும். அது இல்லாமல் என்ன சொல்கிறது, இதோட பாட்டு வேற ஒரு லீடு வேற ஒரு எண்டில் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் சத்தியமாக அப்சர்வ் பண்ணிக்கவே முடியாத ஒரு விஷயம் தான். பார்ட் 2ன்றது எப்படின்னு தெரியல. அது இல்லாமல் ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்துட்டு எதுக்கு இவ்வளோ ப்ரொமோஷன்ஸ் இவ்வளோ ஹைப்புன்னு தெரில. ஏன்னா கண்ட மேனிக்கு என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு பாபி டியோல் கொண்டு வந்தது ஓகே, பாலிவுட்டில் ஒரு ஆடியன்ஸ் கவர் பண்ணுறாங்க, ஓகே. தீஷா பட்டானிலாம் தேவையே இல்லை. அதுவும் ஒரு படத்தில் ஒரு ஃபஸ்ட்டு 15 minutes ஒரு கிரிஞ்சு ஒன்று பண்ணியிருப்பாங்க. இப்போ சொல்கிற வார்த்தை கிரிஞ்சு, ஒரு மொக்க ஒரு விஷயம். எப்போனா ஒரு என்ன சொல்கிறது, திணிக்கணும், ஒரு அந்த ஒரு கேரக்டர் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காகவே ஒரு 15 நிமிஷம் வந்து தேவையில்லாமல் அது ஒரு இது போயிட்டே இருக்கும். அது தீஷா பட்டானியோட ரோல். அதே மாதிரி யோகி பாபு, ரெட்டின் கிங்ஸ்லி எதுக்கு படத்தில் உண்மையில அவங்க தேவையே கிடையாது. அவங்களோட நீடே இருக்காது அந்த படத்தில். அதே அந்த அளவுக்கு மட்டமாக ஒரு இது வச்சுருப்பாங்க. அதை வேற என்ன சொல்கிறது, இது ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு இதுவாகவே போயிடுச்சு. ஏன்னா ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவுண்டமணி செந்தில் இல்லாமல் ஒரு படம் இல்லாமல் இருக்காது. அதுக்கடுத்தது வடிவேல் விவேக்கு, சந்தானம். ஸோ இப்போ வந்து யோகி பாபு எல்லா படத்துலையும் இவங்களெல்லாம் வைக்கணும்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் மாற்றுங்க. ஏன்னா ஒரு கேரக்டர் அந்த இதுக்கு தேவைப்பட்டால் அதை மட்டும் பண்ணால் எல்லா டேரக்டர்ஸ்க்குமே அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். இவ்வளோ சொல்கிறேன், எனக்கு நான்லாம் ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது. பட் நான் சொல்கிறேன், என்னோட இது என்னோட ஒப்பீனியன் தான் இது. ரெண்டாவது என்ன சொல்கிறது, ஒரு என்ன சொல்கிறது, நம்ம வந்து பழங்காலத்து ஃபிலிம்னு சொல்லியாச்சு, 1000 years பிஃபோர் ஃபிலிம்னு சொல்லியாச்சு. ஸோ அதுக்கு வந்து என்னன்னா ஒரு 5 ஐலாண்ட் பற்றி சொல்கிறாங்க. இவனோட கேரக்டர் ஐ மீன் கங்குவா பழைய சூர்யாவோட கேரக்டரை வந்து பயங்கரமாக வந்து எப்படி வந்தாங்க, இவங்களோட என்ன இது ஒரு ஹிஸ்ட்ரியுமே இல்லை. டக்குன்னு வராங்க, இவனுக்கு பாட்டு எதுக்கு போர், எதுக்கு அடிச்சுக்கிறானுங்க, இவனுக்குள்ளே என்ன பண்ணிக்கிறாங்கன்ற ஒரு விஷயமே இருக்குது. அதாவது விஎஃப்எக்ஸில் சில இந்த என்ன சொல்கிறது, இந்த காக்கா மாதிரி ஒன்று வர்றது, இந்த பாம்பு வர்றது, இதெல்லாம் வந்து ரொம்ப மட்டமாக இருக்கும். கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ்லாம் செம வெறுப்பாக இருக்கும். என்னன்னு சொல்கிறது, ஹாலிவுட்டில் சொன்னால் அப்செப்ட் பண்ணிக்கிறீங்களே, நீங்கள் ஏன் அப்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்களான்னு கேட்டால் ஃபைன். ஸோ அந்த விஷயத்தில் வேணால் நான் அந்த விஷயத்தில் என்ன சொல்கிறது, அது ஓரளவுக்கு தெரியாமலையாச்சும் இருக்கும். இது ரொம்ப மட்டமாக இருக்கும். நான் ஃப்ளைட்டில் கை விட்டுல இதெல்லாம் பண்ணிட்டு இருப்போம். அதெல்லாம் ரொம்ப ஃபன்னியான ஒரு இதுவாக இருந்தது. அந்த பையனுக்கு என்ன இது, அதுவுமே ஒன்றுமே முடிக்கவே இல்லை.
ஸோ நம்ம மோஸ்ட் ஹைட்டாக எதிர்பார்த்த டில்லி வர்சஸ் ரோலெக்ஸை வந்து இங்கே வந்து ரொம்ப ஒரு ஃபன்னியாக ஒரு வேலையை பார்த்து வச்சுட்டு போயிட்டாங்க. கார்த்தியை வந்து கொண்டு வந்து ஒரு ஹைப், கார்த்தி வரன்னு தெரிஞ்சா சாரி அந்த ஒரு இதுக்காக பண்ணாங்க. பட் ஆனால் அது சும்மா அப்படியே ஒட்டின மாதிரி இருந்தது. கண்டிப்பாக வேலைக்கு ஆகலை. மியூசிக் அதுவும் வந்து அந்த கங்குவா சாங் தவிர்த்து வேறு எதுவுமே செட் ஆகலை. டிஎஸ்பி வந்து தெலுங்கு மூவிஸ்க்கு நல்லா பண்ணுறாரு. பட் அதர் தன் தட் டிசப்பாயிண்டட் தான். எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்கிறது, பார்ட் டூலாம் இதுக்கெல்லாம் போகணுமான்றது ஒரு இதுதான். பட் அப்படியே போகிறதா இருந்தாலும் சிவா சாரோட அவரோட ஐடியாலஜி வந்து கண்டிப்பாக மாற்றி ஆகணும். நான் நெகட்டிவாக எதுவும் ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு சூர்யா பிடிக்காமலாம் கிடையாது. அவரோட மூவிஸ் நிறைய பார்ப்பேன். அவரே இந்த படத்தில் நல்லா தான் பண்ணுவேன். இந்த படத்தில் ஒரே ப்ளஸ்னா சூர்யா மட்டும்தான், அவர் எதுவுமே கிடையாது. இப்போ வந்து நான் சில இதெல்லாம் பார்த்தேன், கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன். தெலுங்குல வந்து ஒரு மூவிஸ் வந்து அதை அப்செப்ட் பண்ணுறீங்க, இங்கே வந்து அதை அப்செப்ட் பண்ண மாட்டீங்க. தெலுங்குல வந்துச்சுன்னா அது புதுசாக அவங்க கொடுத்த ஒரு ஐடியாலஜி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம அதையே ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி தான். இப்போது இட்லியை வந்து தட்டில் ஊற்றி தட்டி இட்லின்னு வச்சா எண்ட் ஆஃப் த டே அது இட்லி தான். ஸோ அந்த மாதிரி தான் இந்த படமும். பழைய அரைச்ச மாவு பாகவதர் கதை தான், அதே ஃபேமிலி ஸ்டோரி. சிவாவோட மூவி எடுத்து பாருங்க, பொண்ணு சென்டிமெண்ட்டு, அப்பா சென்டிமெண்ட், அம்மா சென்டிமெண்ட். இது சாரி, இந்த படத்துல அப்பா சென்டிமெண்ட் வந்துடுவாரு. இதுக்கு முன்னாடி என்னன்னா பொண்ணு சென்டிமெண்ட் இருக்கும், ஃபர்ஸ்ட் படத்துல அம்மா சென்டிமெண்ட். ஸோ என்னதான் ஐடியாலஜின்னு அவருக்கு தெரியல. கண்டிப்பா பெரிய பெரிய ஆக்ஷன் ஹீரோஸை வச்சுட்டு ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பார்ட் டூக்கு வந்து ஹோப் ஸோ இந்த ஸ்டோரி இதை வந்து கொஞ்சம் நல்லா பண்ணாருன்னா மூவி வில் பி குட். அண்ட் தென் மியூசிக்கும் என்ன சொல்றது, ரொம்ப மைனஸாக இருந்ததுன்னா ரொம்ப கத்த வச்சுட்டே இருந்த மாதிரி காதலாக. இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தேன், நான் செகண்ட் டேவே பார்த்தேன், டிபிஎஸ்லாம் 2 கம்மி பண்ணான்னு சொல்லிட்டு அவரோட ஓன் ப்ரொடியூசர் நானேவல் ராஜாவே போட்டிருந்தாரு. ஹோப் ஸோ நான் செகண்ட் இது வந்து நல்லா இது பண்ணுவாங்க. நான் என்ன சொல்கிறது, செகண்ட் பார்ட் வந்து நல்லா பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவங்க செம்ம பெரிய ஹீரோ. ஸோ அவருக்கு வந்து இந்த மாதிரி இது இவ்வளோ ட்ராபேக்லாம் ஆகவே கூடாது. ஸோ ஹோப். நெக்ஸ்ட்டு கார்த்திக் சுப்ராஜ் கிட்ட தான் இருக்குது சூர்யாவோட கம்பேக்கு. ஸோ ஃபைன், வெயிட் ஃபார் இட். ஸோ பாண்டாவோட ரேட்டிங் இதுக்கு எதுக்குன்னா 4 தருவேன். என்னோட மட்டமான ரேட்டிங்கே இருக்கிறதுல இந்த படத்துக்கு தான் நான் சொல்லுவேன் 4. ஸோ அது இல்லாமல் நம்ம சேனலில் புது புது கண்டென்ட்ஸ் நான் கொண்டு வர பிளான் பண்ணிகிட்ருக்கேன். நடுவில் கொஞ்சம் நமக்குள்ளேயே என்ன சொல்கிறது, பர்சனலாக சில இஷ்யூஸு என் சைட்லேயும் என் டீம் சைட்லேயும் நிறைய பேருக்கு ஆச்சு. பட் அதெல்லாம் காட்டிக்க வேணாம். பட் எனக்கு வந்து என்னென்னா மூவிங் ஃபார்வர்ட் நிறைய வீடியோஸ் வந்து புது கண்டென்ட்ஸ் என்னென்னா லைஃப் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் பர்சன் சொல்லிட்டு ஒரு சீரீஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்டர் கவஸ்கர் ட்ராஃபியோட ப்ரிவியூ ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு மேட்ச் முடிஞ்சோடனே இந்த மேட்ச்சில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் ரிவ்யூன்றது அதையும் பண்ண போகிறேன். ஸோ ஓவராலாக நம்ம சேனலில் இனிமேல் இப்படி ஒரு கண்டென்ட்ஸ் தான் வரும். ஃபுட்டும் பண்ணிகிட்ருக்கேன், ஃபுட்டும் பண்ணாமலாம் இல்லை, ஃபுட் மெயின். ஸோ இதெல்லாம் சைடில் வந்துக்கிட்டே இருக்கும். ஃபுட் வந்து எப்படின்னா மந்த் ஸ்டார்டிங்கில், ஏன்னா காசு இருக்கும்போது, காசு இல்லாத டைமில் இந்த மாதிரி நான் பண்ணிட்டு போவேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் see you on another video guys. Thank you, bye bye.